உலகமே நம்ம கைக்குள்ள இருக்கு அப்படின்னாலுமே கூகுளில் வந்து சில 4 விஷயத்தை தேடினா அது வந்து நமக்கு பிரச்சனை ஆயிடும். ஸோ அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்வ கோளாறுல நம்ம நிறைய சர்ச் பண்ணுவோம். அந்த மாதிரி ஹவு டு மேக் பாம் அப்படின்னு மட்டும் யாருமே சர்ச் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இப்போ கவர்மெண்ட் இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஆன்லைனில் தான் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். ஸோ அதனால கவர்மெண்ட் சைட்ல இருந்துமே இந்த ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சில கீவேர்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த கீவேர்டில் நம்ம ஏதாவது டைப் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு அந்த அலர்ட் மாதிரி போயிடும். டக்குன்னு நம்மளை தேடி வந்துடுவாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சர்ச் பண்ணக்கூடாதுன்னா இந்த சைல்டு போனோகிராஃபின்னு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அஃபென்ஸ். மூணாவது டேர்ம் வந்து இந்த ஹேக்கர்ஸ்லாம் வந்து நிறைய ஹேக்கிங்லாம் பார்த்துட்டு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா போலீஸ் உட்காந்து சார் இங்கனே ட்ராக் பண்ண முடியல. ஆனால் பின்னாடி ஹேக்கர் பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு என்ட்ரு அடிப்பான். போலீஸோட சர்வரே ஃபுல்லாக வந்து லாக் பண்ணி விட்டுருவான். ஸோ அதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. சரி இந்த சாஃப்ட்வேர்லாம் நம்ம எப்படி போட்டு ஹேக் பண்ணலான்னு இந்த ஹேக்கிங் டூல்ஸு, ஹேக்கிங் சாஃப்ட்வேர் இந்த மாதிரிலாம் நம்ம இன்டர்நெட்டில் போட்டு சர்ச் பண்ணால் அப்போது நம்மளை பிடிச்சின்னு போயிடுவாங்க. நாலாவது விஷயம் என்னென்னா இந்த பைரேட்டட் மூவிஸ். அது வந்து என்னதான் ஒரு மிகப்பெரிய சட்டமாக இல்லைனாலும் அது பண்ணாலுமே தப்பு தான். இந்தியாவிலலாம் பார்த்தோன்னா யாராவது ஒரு புது படத்தில் போய் உட்காந்து வீடியோ எடுத்து மாட்டினானா அவனுக்கு வந்து 3 வருஷம் ஜெயிலு, அதே மாதிரி வந்து 10 லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனுமே போட்டிருக்காங்க.